ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்க விட நல்லா ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃபியான்சி, லவ் அந்த ஒரு இதே வந்துச்சு எங்களுக்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. அது எதுக்கு நான் அழுதேன், அழுகக்கூடாதுன்னு நான் இருந்தேன். எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க, நல்ல கறி நடக்குது அழுகாதன்னு சொல்லியெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் எல்லாருமே அழுதாங்க. ஹைலைட் என்ன, மாப்பிள்ளையே அழுது. கண்ணு வைத்திருச்சம்மா. சடன்னா என் லைஃப் இப்படி போகுது, தனியா போறேன், திடீர்னு கூட நீ வரீங்கன்னா எனக்கு டபுள் சொல்ல தெரியும். நான் அவரை பாருங்க, நீங்க அவரை பாருங்க. கொஞ்சம் பிரேக் விட்டு எனக்கு பசிக்குது, நான் யோசிக்கிறேன். எப்போதும் சாப்பாடு போன டைமுக்கு எப்போதும் அவளையே பார்த்துட்டு இருங்க, இல்லைன்னா எங்கேயாவது போய் ஒரு 10,000 செலவழிச்சிட்டு வந்துடுவா. நான் இவர் என்ன சொல்லுவார் நான் வெயிட் பண்ணேன், இவர் நான் என்ன சொல்லுவார்னு வெயிட் பண்ணேன். 2 பேரும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் சரி ப்ரொசீட் பண்ணலான்ட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் சரி டெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சு, மொபைல் நம்பர் இருக்குது, ஒரு ஃபோனும் வரல, டெக்ஸ்ட்டும் வரல. நானும் வெயிட் பண்ணுறேன் கோயிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒன்றுமே வரல. அப்போ 2 மணிக்கு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்கு, மதியம் 2 மணிக்கு ஒரு ஹாய் வந்துச்சு. நல்லா கைண்டான ஆள், பிடிச்சிருக்கு அவரை, அக்காவுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் லிப்பி கூட காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அங்கிருந்தே வந்து லைக் என்னன்னே தெரியல, ஒரு க்ளோஸ் பாண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அதுலேருந்தே வந்து வி ஆர் ஹாப்பி கேங் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், எதுவுமே ஒரு 5 நிமிஷம் தான் பேசணும். ஸோ அதில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இப்படியே தான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கு இப்படி தான் ஒரு ஃபேஸ் வேணும், சிரிச்சுக்கிட்டு. ஆக்சுவலாக எல்லாரும் அவரை கவின் கூப்பிடுவாங்க, ஆனால் நான் அவரை வந்து ஜீன் தான் கூப்பிடுவேன். கல்யாணம் பற்றி வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தார். ஆனால் லிப்பி கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்குமே செட் ஆகி ஓகே, இதுக்கு மேலே லைஃப் வந்து ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் லைஃப்பில் அவர்கிட்ட நான் கேட்பேன், ஜி நான் இது பண்ணலான்னு இருக்கேன்னொன்னே அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார், எது பண்ணலாம் இது கரெக்டாக இருக்கும், எது பண்ணலன்னா கரெக்டாக இருக்கும் சொல்லுவார். ஸோ ஒரு அட்வைஸ் குருன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு தேர்ட் பர்சன் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு பார்த்தோன்னா ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் பிடிச்சிருக்கு ஜி, எல்லாத்தையும் ஜின்னு தான் கூப்பிடுவான். பிடிச்சிருக்கு ஜி, இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தேன். பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னான், பார்த்துட்டு வந்து சொன்னான் எப்படி ஓகேயா எல்லாமே எல்லாம் பேசணும். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் அப்போது ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் நடந்திருக்கு. ஹாப்பி.
லைக் டக்குன்னு அப்பவே சொன்னா கூப்பிட்டு உறுதியெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னால நம்பவே முடியல இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு. ஆமா. எல்லாமே பார்த்து பேசினா ஓகே தான். ஆக்சுவலாக பார்த்தா 2 பேரும் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் மாதிரி எனக்கு தெரியுவாங்க. லைக் அவர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார், லிப்பி வந்து மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க. லைக் 2 பேருமே வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா கரெக்டாக கம்பேட்டபிளாக எனக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்காங்க. ஓகே. ஒன் இன்ட்ரோவர்ட் அண்ட் ஒன் எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த மாதிரி. சேர்ந்து ஹாப்பியாக ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் லிப்பி. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் அவங்கள. ஆனாலும் இது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். காத்திருந்த நாள் இதுவோ ஈருயிரின் ஓர் கனவோ கூடும் காலம் நேருதை கைகோர்த்து வாழ்க்கை நீ. மண்டபத்துல என்ன சவுண்ட் இருந்தாலும் கேட்கல, என் ஹார்ட்பீட் மட்டும்தான் கேட்குது. பாட்டெல்லாம் எதுவும் இல்லையா? பாட்டெல்லாம் ஒன்றுலாமா, நீ வரதுதான் எனக்கு உன்னையெல்லாம் பார்த்தேன். அந்த படத்துல ஒன்றும் இல்லை, திடீர்னு அப்படியே எல்லாமே ஃபீல்ஸ் ஆகி ஹார்ட்பீட் ஹீரோயினை மட்டும் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி உன்னையெல்லாம் பார்த்தேன். மாயம் செய்யும் நேரம் நம் உயிரினில் கரைந்து போகிறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே தான். ஏன்னா மோர் தென் மேக்கிங் அ ப்ராமிஸ், லைக் அவளோட எதுனாலும் இருப்பேன். ரவி.